Hi, hello, welcome to Pebbles Channels viewers. திருச்சியில் நிறைய ஆத்தென்டிக் பிரியாணிஸ், சைவம், அசைவம் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்குறோம். 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து சண்டே மட்டுமே பிரியாணி சேலாகக்கூடிய ஒரு இடம் இருக்குது திருச்சியில். ஸோ அதுதான் இனாம் குளத்தூர் செவத்தகனி பிரியாணி. இந்த இனாம் குளத்தூர் செவத்தகனி பிரியாணி எங்கே இருக்குது, அவங்களுடைய சண்டே ஸ்பெஷல் பிரியாணிஸ் எப்படிலாம் இருக்குது, அங்கே வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இனாம் குளத்தூர் செவத்தகனி பிரியாணியில் போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இனாம் குளத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். திருச்சியில் இருக்கிற இனாம் குளத்தூர் செவத்தகனி பிரியாணி நம்ம எப்படி வரணும் அப்படின்னு கேட்டோம்னா, திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஜே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அதுதான் பார்த்தோம்னா இனாம் குளத்தூருக்கு செல்லக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே அந்த வந்தீங்கன்னாக்கா இனாம் குளத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் வருது. ஸோ அந்த ஊரில் நீங்கள் நுழையும் போதே பார்த்தோம்னாக்கா பிரியாணி வாசம் கம்மன்னு அடிக்கும். இனாம் குளத்தூரில் உள்ளார நுழைஞ்ச உடனே அங்கே அந்த ஊரில் சின்ன ஒரு பஜார் இருக்கும், கடத்தரு. அந்த கடத்தரில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடை தான் இனாம் குளத்தூர் செவத்தகனி பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்தோம்னாக்கா எல்லா நாளும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ சண்டே மட்டும்தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் மட்டும்தான், அது 12லேருந்து 2:30 நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த இனாம் குளத்தூரில் செவத்தகனி பிரியாணியை நம்ம சாப்பிட முடியும். இனாம் குளத்தூர் பிரியாணி இது நம்ம காலையில் 10 மணிக்கு பார்க்குறப்போ ஸோ அந்த கடை ரொம்ப அமைதியாக இருந்தது. பிரியாணி செய்யக்கூடிய இடம் மட்டும்தான் பரபரப்பாக இருந்தது. இந்த 10 மணிக்கு மேலே, அதாவது இந்த 11 மணிக்கெலாம் பார்த்தோம்னாக்கா அந்த சாப்பிடக்கூடிய பகுதியான அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் பார்த்தோன்னா நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க 11-11:30 பிரியாணி ரெடி ஆனாலும் அதை தம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இவங்க எப்போதும் 12 மணிக்கு தான் அவங்க பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க விற்பனைக்கு. அதில் ஆரம்பிச்சது ஸோ 2:30 அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க 11:30 மணிலேருந்தே திருச்சியில் இருக்கக்கூடிய ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்த பிரியாணியோட கஸ்டமர்ஸ் ரெகுலரான கஸ்டமர்ஸ் 11:30லேருந்து அவங்க இங்கே வெயிட் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கடையில் ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணியாக இருக்குது இந்த இனம் குளத்தூர் பிரியாணி. திருச்சி மட்டும் இல்லாமல் திருச்சி இந்த பக்கம் இருக்கிற மணப்பாறை, உறையூர், ஸோ இந்த மாதிரி நிறையா பகுதிகள்லேருந்து இங்கே ரெகுலராக வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தோம்னாக்கா பார்சல், அதாவது பெரிய பெரிய தூக்கு வாளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இங்கே நிறையா சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. 12 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக ஒரு 1-1:30 கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. அந்த அளவுக்கு இங்கே கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு ரொம்ப டேஸ்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த தால்ச்சா, அதாவது ஜீரக சம்பா அரிசிக்கும் அந்த எலும்பு, கத்திரிக்காய், பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்ச தால்ச்சா. அந்த சுட இருக்கிற அந்த பிரியாணியில் அந்த தால்ச்சா சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ இந்த பகுதிகளில் தால்ச்சா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் நம்ம இனாம் குளத்தூர் செவத்தகனி கடையோட தால்ச்சா அப்படின்னா சும்மாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இங்கே திருச்சி வந்தீங்கன்னாக்கா அப்படி ஜஸ்ட் உங்கள் காரில் அப்படியே ஒரு ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னாக்கா நம்ம இனாம் குளத்தூர் செவத்தகனியில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணியை சாப்பிட்லாம். சண்டே மட்டும் வந்தால் தான் கிடைக்கும். ஸோ மற்ற நாள்களில் கடைகள் கிடையாது. இப்போ பிரியாணி பார்த்தோம்னா இந்த சீரக சம்பா பிரியாணி, ஸோ அது இந்த திண்டுக்கல் பேஸில் இருக்கிற அந்த சீரக சம்பா பிரியாணி ஸோ எல்லாரும் அது செஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம செவத்தகனியில் பார்த்தோம்னாக்கா நம்ம அண்ணன் தான் இந்த பிரியாணியை ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு சண்டேவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ஸோ அதை கேட்டு பார்ப்போம். வணக்கம், உங்கள் பேர்? அக்பர் அலி சார். அக்பர் அலி. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பிரியாணி இருக்குது. இந்த செவத்தகனி பிரியாணி அதோட பற்றி சொல்லுங்கள். இனாம் குளத்தூர் பிரியாணி ஹோட்டல். இது தண்ணி எனக்கு ஃபேமஸ் இங்கே உள்ள தண்ணி எல்லா மாஸ்டர்களும் எல்லாமே இருக்காங்க. இது பண்ணிட்டு இங்கே நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க? பாஸ்மதியா? இது ஜீரக சம்பா அரிசி. ஜீரக சம்பா அரிசி, துளசி புண்ணி பார்த்தோம்னாக்கா இங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அரிசி சீரக சம்பா. இந்த சீரக சம்பா அரிசி தான் இந்த பகுதியில் திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல் இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாக்கா சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கடை அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே மட்டும்தான் இந்த கடை ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்தோன்னா அந்த பிரியாணி அப்படிங்கிறது இந்த இனாம் குளத்தூர் செவத்தகனியில் மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் இங்கே பார்த்தோம்னா வேறு இன்னும் நிறைய சைட் டிஷ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன சைட் டிஷ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அப்துல்லா சார். ஓகே, இங்கே நீங்கள் இப்போ என்ன சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வஞ்சரம் ஃபிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டன் கோலா, 65, பெப்பர் சிக்கன், கொத்துக்கறி ஃப்ரை பண்ணி வச்சுப்பாங்க. ஃபிஷ்ஷு அவ்வளோதான் சார். இந்த எலும்புங்கிற ஒரு தனியாக இது பண்ணி எலும்பு தாளிச்சா. இதில் வஞ்சரம் மீனில் எப்படி அந்த உங்களோட ரெசிபி எப்படி என்னென்ன கலந்துருக்கீங்க எப்படிங்க? வஞ்சமில் எப்பயும் கலக்கிற மாதிரி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது போடுவோம் சார். மாஸ்டர் போட்டு இது பண்ணுவோம் சார்.
இப்போ இங்கே வந்து இந்த கடையில் வந்து 65 வஞ்சிரம், அந்த பெப்பர் சிக்கனு, கோலா உருண்டை, ஸோ இதுக்கு மட்டன் கோலா, வந்து மட்டன் கிரேவி, கிட்னி ஃப்ரை இருக்குது சார். கிட்னி ஃப்ரை அது எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே விரும்பி சாப்பிட்ற சைடிஸ் தான் நம்ம. நம்ம இனாம் குளத்தூர் செவத்தக்கனி பிரியாணி, ஸோ இது ரெகுலராக சண்டே வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம், அவர் வந்து எத்தனை இயராக இந்த செவத்தக்கனி பிரியாணி சாப்பிட்றாரு, ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுரேந்திரன் சார். ஓகேங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த செவத்தக்கனி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வர்றேன். ஆமாம் சார். எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குங்க சார். நாங்கள் மணப்பாறையிலேருந்து வர்றோம். சரி, நீங்கள் இது எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கள் ஊரில் மணப்பாறையிலேருந்து பேங்க் ஸ்டாஃப் சார்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓகேங்க, இப்போ மணப்பாறைக்கும் இங்கே நம்ம இனாம் குளத்தூர் ரொம்ப தூரங்களா? 17 கிலோமீட்டர். ஸோ 17 கிலோமீட்டருக்கு நிறைய பிரியாணி கடைகள் இருந்தாலும் நம்ம செவத்தக்கனியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறீங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.